வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்கிற தமிழ் படமான டெஸ்ட் படத்தோட விமர்சனம். மாதவன், நயன்தாரா மற்றும் சித்தார்த் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு இசை சக்தி ஸ்ரீ கோபாலன், இயக்கம் எஸ் சசிகாந்த். பெஸ்ட் ஒரு கிரிக்கெட்டை பேக்ரவுண்டா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு டிராமா த்ரில்லர் அப்படின்னு வச்சுக்கலாம். கதைன்னு பார்த்தா சரவணன் மற்றும் குமுதா ஒரு கணவன் மனைவி. மாதவன் மற்றும் நயன்தாரா தான் இந்த நடுத்தர வயது தம்பதியா நடிச்சிருக்காங்க. சரவணனுக்கு ஒரு கனவு. இவர் அமெரிக்காவில் போய் எம்ஐடியில் படிச்சுட்டு வந்தவர். தன்னுடைய சொந்த கண்டுபிடிப்பான தண்ணீர்ல ஓடுற ஒரு என்ஜினை இந்தியாவிலேயே வச்சு உற்பத்தி செஞ்சு நம்ம நாட்டுக்கும் உலகத்துக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சு அமெரிக்காவில இருந்து திரும்ப இந்தியாவுக்கே வந்துட்டாரு. ஆனா நம்ம ஊர்ல உள்ள ஊழல், அரசியல் இதனாலலாம் பாதிக்கப்பட்டு வருஷக்கணக்கா அலைஞ்சு தெரிஞ்சும் வெற்றி அடையாமே இருக்காரு. போராதுக்கு இந்த தம்பதிக்கு குழந்தையும் இல்லை. குமுதா பாத்திரத்துக்கு இருக்கிற ஒரே ஆசையே இதுதான். ஒரு சின்ன வீடு, கணவன், குழந்தை. அவ்வளவுதான் அவங்களுடைய ஆசையே. ஆனா அதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. இப்ப இருக்கிற நிலைமையில சரவணன் கந்து வட்டிக்கு கடன் வாங்கி தன் மனைவிக்கு கூட தெரியாம தன் ப்ராஜெக்டுக்காக 50 லட்சம் ரூபாய செலவழிச்சிடுறாரு. இப்போ கந்து வட்டிக்காரங்க கழுத்து நெரிக்கிறாங்க. குமுதாவுக்கு குழந்தை பேருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவை. அதுவும் உடனடியா கட்டியானோம் ஆஸ்பத்திரியில. இந்த நிலைமையில மூணாவதா ஒரு பாத்திரம் அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டர். சித்தார்த் தான் இந்த பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. ஒரு காலத்துல இவரு குமுதாவோட கிளாஸ்மேட். அதுக்கப்புறம் பெரிய கிரிக்கெட்டர் ஆயிடுறாரு. அவ்வளவா இவங்களுக்குள்ள பழக்கம் இல்லை. அவருக்கு மனைவி, ஒரு மகன், பணம், புகழ் எல்லாமே உண்டு. ஆனா இப்போ அவர் ஃபார்ம்ல இல்லை. வயசும் ஆகுது. அதனால அவர் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு அவர் மேல ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தானோட மேட்ச் சென்னையிலேயே நடக்க போகுது. அதுலயாவது அர்ஜுன் சரியா பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அர்ஜுன் பாத்திரம் கிரிக்கெட்டுக்காக தன்னுடைய குடும்பம், குழந்தை இதெல்லாம் கூட சரியா கவனிக்காத ஒரு பாத்திரமா நமக்கு காட்டப்படுது. கிரிக்கெட் மட்டும்தான் அவருக்கு உயிர். இந்த சுச்சுவேஷன்ல ஒரு கிரிக்கெட் பெட்டிங் சிண்டிகேட் அர்ஜுனை டார்கெட் பண்ணுது. இந்த கிரிமினல் கேங்கோட ஆட்கள் கிட்ட இருந்து தான் சரவணனும் பணத்தை கடன் வாங்கியிருக்காரு. பணத்தை திரும்ப கொடுக்கலன்னா அவருக்கும் அவருடைய மனைவியோட உயிருக்கும் ஆபத்து. இந்த நெருக்கடியில தவறான சில முடிவுகளை சரவணன் எடுக்கிறாரு. மோசமான கிரிமினல் வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவருடைய நண்பர், மனைவி சொல்ற பேச்சையும் அவரு கேட்கவே இல்லை. மீளவே முடியாத ஒரு நிலைமைக்கு அவரு தள்ளப்படுறாரு. கடைசியா என்ன ஆச்சு? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இதுக்கு மேல சொன்னா கொஞ்சம் ஸ்பாய்லர் ஆயிடும் அப்படிங்கிறதுனால நான் ஓரளவுக்கு மேம்போக்கா தான் இந்த கதையை சொல்லியிருக்கேன். இந்த படத்தோட முக்கியமான ஸ்ட்ரென்த்து இதோட கதை மற்றும் இதோட 3 கதாபாத்திரங்கள் தான். டெஸ்ட் அப்படின்னு ரொம்ப அழகா பேர் வச்சிருக்காரு டைரக்டர். அது இந்த கிரிக்கெட் டெஸ்ட் மேட்சை மட்டும் குறிக்காம இந்த 3 பாத்திரங்களும் வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு முக்கியமான பரீட்சையை பத்தி சொல்லுது. அதீதமான கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது சில பேர் உடைஞ்சு போயிடுவாங்க. சிலர் தவறான வழியில போயிடுவாங்க. ரொம்ப சிலரு அதையெல்லாம் கடந்து வெற்றி அடையறாங்க. அப்படிங்கிறத இந்த 3 பாத்திரங்கள் மூலமா ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு டைரக்டர். இந்த அளவுக்கு கேரக்டர் ட்ரிவன் பிளாட்ட பார்த்து ரொம்ப காலமாகுது. டைரக்டருக்கு இதுக்காகவே மிகப்பெரிய பாராட்டுகள். அடுத்தது இதோடைய திரைக்கதை ரொம்பவே நல்ல விறுவிறுப்பாவே இந்த படம் நகருது. 3 பாத்திரங்களும் வெறித்தனமா தங்களுடைய குறிக்கோளே முக்கியம் அப்படின்னு காரியங்கள்லாம் செய்யறது, முடிவுகள்லாம் எடுக்கிறதுன்னு கதைய வேகமா நகர்த்திருப்பாரு டைரக்டர். ஆனாலும் அதெல்லாம் ஓவர் த டாப்பா இல்லாம நியாயம் தானே அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் இவங்களோட செயல்கள்லாம் இருக்கும். கிட்னாப்பிங், பெட்டிங் இது மாதிரி காட்சிகள்லாம் படத்துக்கு விறுவிறுப்பை கூட்டுது. கொஞ்சம் கொஞ்சமா மாதவனோட பாத்திரம் தவறான வழியில மீள முடியாத வகையில போய்கிட்டே இருக்கிறதையும் ரொம்பவே யதார்த்தமாவே காட்டியிருக்காங்க. நயன்தாரா பாத்திரமும் கணவன் மேல பாசம் இருந்தாலும் அந்த கிரிமினல் வேலைகளுக்கு துணை போக பிடிக்காம, அதே சமயம் தன்னுடைய ஆசையும் ஒருவேளை இதனால நிறைவேறுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சபலம். ஆனா கடைசியில சரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு துணிவு, இதெல்லாமே கலந்த ஒரு கலவையா ரொம்பவே நல்லா இருந்தது.
எனக்கு அவ்வளவா கன்வின்சிங்கா இல்லாத பாத்திரம் சித்தார்த்தோட அந்த கிரிக்கெட்டர் பாத்திரம் தான். என்னதான் அவரு பெரிய தியாகங்கள்லாம் கிரிக்கெட்டுக்காக செஞ்சதா சொல்லிக்கிட்டாலும், அவருக்கு வெற்றி மேல வெற்றி வந்துகிட்டே இருக்கும் பொழுது, அவர் படுற கஷ்டத்தெல்லாம் தியாகம் அப்படின்னு பெருசாலாம் ஒத்துக்க முடியல. இதே மாரி மாதவன் பாத்திரமும் ஏதோ கவர்மெண்ட் கிட்ட போய் தன்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங்க்காக அலையிற மாரி படம் முழுக்க நமக்கு காட்டுறாங்க. எந்த காலத்துல கவர்மெண்ட் வந்து பிரைவேட் ஆட்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்கு? இந்த ஸ்டார்ட் அப்போட ஃபைனான்சிங் பத்திலாம் டைரக்டருக்கு அவ்வளவா தெரியாதோ என்னவோ! அதே மாரி அந்த பெட்டிங் சிண்டிகேட், அப்புறம் போலீஸோட ரோல் இதெல்லாமே ரொம்ப சுமாரா தான் எழுதப்பட்டு படமாக்கப்பட்டிருக்கு. இது மாரி சிறு சிறு குறைகள் இந்த படத்துல இருக்க தான் செய்யுது. நடிப்புன்னு பார்த்தா மாதவன், நயன்தாரா மற்றும் சித்தார்த் 3 பேருக்குமே ரொம்பவே நல்ல வெயிட்டான செதுக்கி எழுதப்பட்ட பாத்திரங்கள். அவங்களும் ரொம்பவே இத நல்லா புரிஞ்சுகிட்டு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. பாராட்டுக்கள். மத்தபடி செட்டு, சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம்ஸ், பேக்கிரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப நல்ல தரத்தோட இருந்தது இதுல. அப்போ இந்த படத்த பார்க்கலாமா வேணாமான்னா, கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு ரொம்ப நல்ல படம் தான் இந்த டெஸ்ட். இன்ஃபாக்ட் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது, இந்த அளவுக்கு நல்லா எழுதப்பட்ட படங்கள் ரொம்பவே குறைச்சல் தான். டோன்ட் மிஸ் திஸ். இந்த படத்துக்கு நான் குடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.